ஹரியானாவில் பாஜக ஆட்சி அமைத்து 100 நாட்களை கொண்டாட பாராட்டு பத்திரம் வாசிக்க வேண்டிய நேரத்தில் அந்த கட்சியைச் சேர்ந்த சீனியர் அமைச்சர் ஒருவரை ஆட்சி பற்றிய குற்றப்பத்திரிகையை வாசித்திருப்பது முதலமைச்சர் நயாப் சிங் சைனிக்கும் ஆளும் பாஜகவுக்கும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. யார் அந்த அமைச்சர்? திடீரென அவர் சொந்த கட்சிக்கு எதிராக திரும்ப என்ன காரணம்? ஹரியானா பாஜக அவரை எப்படி கையாள்கிறது என்பதை பார்க்கலாம். கடந்த அக்டோபர் மாதம் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிதான் வெல்லும் என்கிற கணிப்புகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஹரியானாவை கைப்பற்றி வெற்றி வாகை சூடியது பாரதிய ஜனதா கட்சி. அக்டோபர் 17ஆம் தேதியன்று ஹரியானா மாநில முதலமைச்சராக அங்கு ஓபிசி சமூகத்தின் முகமாக இருக்கும் நயாப் சிங் சைனி பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருடைய அமைச்சரவையில் இரண்டாவது சீனியர் அமைச்சராக இருப்பவர் அனில் விஜ். இவரால் தான் ஒட்டுமொத்த பாஜகவும் தற்போது தர்ம சங்கடத்திற்கு ஆளாகி இருக்கிறது. அம்பாலா கண்டோன்மெண்டில் அமைந்திருக்கும் எஸ்டி கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே RSS மாணவர் அமைப்பான ABVP அமைப்பில் இணைந்து அதன் வழியாக அரசியலுக்குள் நுழைந்தவர் அனில் விஜ். 1990ஆம் ஆண்டு தொடங்கி 7 முறை அம்பாலா கண்டோன்மெண்ட் தொகுதி MLA-வாக இருந்து வரும் அனில் விஜ் ஹரியானாவின் பாஜக முகங்களான மனோகர்லால் கட்டாரும் நயாப் சிங் சைனியும் வளர்ந்து வருவதற்கு முன்னரே கள அரசியல் செய்தவர். இதனால் நீண்ட நாட்களாகவே முதலமைச்சர் பதவி மீது அவருக்கும் ஒரு கண் இருந்தது. ஆனால் 2014ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற பிறகு மனோகர்லால் கட்டார் அங்கு முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். அனில் விஜுக்கு மாநில உள்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இருந்தாலும் அப்போதே அவ்வப்போது மனோகர்லால் கட்டாருக்கு குடைச்சல் கொடுக்கும் வேலைகளை செய்து வந்தார் அனில் விஜ். இந்த சூழலில்தான் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மனோகர்லால் கட்டார் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த பதவிக்கு மத்தியில் MP-யாக இருந்த தனது சிஷ்யர் நயாப் சிங் சைனியை கொண்டுவர கட்சிக்கு பரிந்துரைத்தார். இதனால் மீண்டும் ஒருமுறை முதலமைச்சர் பதவி தன் கைவிட்டு செல்வதை பொறுத்துக் கொள்ள முடியாத அனில் விஜ் அந்த மீட்டிங் முடிவதற்கு முன்பே வெளியேறியதாக செய்திகள் வெளியாகின. மேலும் நயாப் சிங் சைனி அரசில் அமைச்சர் பதவியையும் ஏற்க மறுத்துவிட்டார் அனில் விஜ். அவரது இந்த கோபம் அடுத்த 6 மாதங்களில் நடக்க இருந்த சட்டப்பேரவை தேர்தலில் எப்படியும் கட்சி தலைமையை இறங்கி வர வைக்கும் என நம்பினார். ஆனால் அமித்ஷாவே நயாப் சிங் சைனி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என அறிவித்து அதிர்ச்சி கொடுத்தார். இதனால் அதிருப்தி அடைந்த அனில் விஜ் ராவ் இந்திரஜித்துடன் சேர்ந்து முதலமைச்சர் பதவிக்கான காய்களை நகர்த்த தொடங்கினார். ஆனால் எதுவும் கை கொடுக்கவில்லை. தேர்தல் முடிவில் பாஜக வென்று மீண்டும் நயாப் சிங் சைனியை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். கடந்த முறை அமைச்சரவையில் பங்கேற்க மறுத்த அனில் விஜ் இந்த முறை ஓகே சொன்னார். இரண்டாவது சீனியர் அமைச்சராக இருந்தாலும் கட்டார் அரசில் இருந்தது போல உள்துறை அமைச்சர் பதவியை கொடுக்காமல் சைனி அமைச்சரவையில் ஆற்றல் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் பதவி மட்டுமே அவருக்கு வழங்கப்பட்டது. ஏற்கனவே முதலமைச்சர் பதவி பறிபோனது, எதிர்பார்த்த அமைச்சர் பதவி கிடைக்காதது என அதிருப்திகளில் இருந்த அனில் விஜ் குறைதீர் கூட்டங்களில் அதிகாரிகளும் தன் பேச்சை கேட்க மறுத்ததால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றார். இதுதான் நயாப் சிங் சைனி மீதான அவரது விமர்சனத்திற்கு முதல் காரணம். ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே முதலமைச்சர் ஹெலிகாப்டரில் தான் சுற்றி கொண்டிருக்கிறார். அவர் ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கினால்தான் மக்களின் வழி என்ன என்பது அவருக்கு தெரியும். இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, மற்ற MLA-க்கள் MP-க்களும் இதைத்தான் நினைக்கின்றனர் என ஏதோ எதிர்க்கட்சி MLA போல நயாப் சிங் சைனியை கடுமையாக விமர்சித்தார் அனில் விஜ். போதாக்குறைக்கு கடந்த அக்டோபரில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது அதிகாரிகள் தன்னை தோற்கடிக்க சதி செய்ததாக அனில் விஜ் குற்றம் சாட்டினார். நயாப் சிங் சைனிக்கு ஆஷிஷ் தயால் என ஒரு நண்பர் இருக்கிறார். கடந்த அக்டோபர் மாதம் நடந்த தேர்தலின் போது இந்த ஆஷிஷ் தயாலின் ஆட்கள் பலர் பாஜகவுக்கு எதிராக களமாடிய சித்ரா சர்வாராவுக்காக வேலை பார்த்திருக்கின்றனர். தயால் நயாப் சிங் சைனியின் நண்பர் என்றால் யார் சொல்லி அவர் பாஜக வேட்பாளரான தனக்கு எதிராக வேலை பார்த்தார் என மறைமுகமாக முதலமைச்சர் மீதே ட்விட்டர் வழியாக குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் அனில் விஜ். என்னுடைய அமைச்சர் பதவியை முதலமைச்சர் பறிக்கலாம், ஆனால் மக்கள் கொடுத்த இந்த MLA பதவியை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இந்த டேமேஜ்களை சரி செய்வதற்காக நயாப் சிங் சைனியே மனம் திறந்திருக்கிறார். அனில் விஜ் ஒரு சீனியர் அமைச்சர். அவருடைய கருத்துக்களை சொல்ல அவருக்கு உரிமை இருக்கிறது. என் மீது அவருக்கு அதிருப்தி எதுவும் இல்லை என விளக்கமளித்திருக்கிறார். ஆனால் உண்மை நிலவரம் என்ன என்பது ஹரியானா பாஜக தொண்டர்களுக்கே கூட புரியாத புதிராகத்தான் உள்ளது.